உச்சகட்ட வரலாற்றில் எங்கள் குருநாதர் குரு தவசுதநாதருக்காக நாங்கள் திருச்சியில திருவானைக்காவல், அதாவது குருவுக்கு பிரதான வாயில் எதுனா எல்லோருமே திருச்சிராப்பள்ளின்றதான் வார்த்தையில சொல்லுவாங்களாங்க. உலகத்தின் சாம்ராஜ்யங்கள்ல உருண்டெடுத்து காட்டிய ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுடைய சாம்ராஜ்யம் மிகவும் பெயர் தோங்கியதுங்கிறத சொல்றதுக்காக நாங்க பயணிச்ச முக்கியமான ஆலயம் தான் இந்த குரு திருவானைக்காவல்னு கூட சொல்லலாங்க. குருவுக்கும் பெயருக்கும் எப்படி உச்சதானத்தை காட்டியிருக்காங்கிறதுக்கு அம்மையாருடைய பெயரே அகிலாண்ட ஈஸ்வரின்ற பெயரை தாங்க சொல்லியிருக்கிறாங்க. உச்சகட்டத்துல தன்னுடைய நாயகியை எப்படியெல்லாம் உயர்த்தி காட்டணும்னு ஆசைப்பட்டாரோ தன் நாதருக்கு நாதமுனீஸ்வரரா இருக்கின்ற குருவே தன்னுடைய பெயரை சூட்டி அழகு பார்த்த ஆலயமா கூட சொல்லலாங்க. வேதங்களை 4 மறையறையில காட்டியிருக்காங்க. முக்கியமான வேதங்களான ஆதிநாத வேதத்தை இவங்க பிரகன்ன வேள்வியிலிருந்து காட்டியிருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாங்க. அதாவது இந்த அண்டங்கள் யாவும் என்னுடைய பாதத்தின் கீழ் தான் இயங்குகிறது என்பதை இவங்களுடைய தத்ரூபமான விளக்கத்தோடு நாங்க பல சாராம்சங்களை கொடுக்க ஆசைப்படுறோங்க. எங்களுடைய மூலிகை வியாபாரத்துல இன்று வரை யாரெல்லாம் இந்த ஒரே ஒரு கணம் பொருத்தி தன்னுடைய உடலையும் உயிரையும் குருநாதருக்கே என்று முழு ஆபரணம் சூட்டி அழகு பார்க்கின்ற காலங்களில் எல்லாம் ஒரு பெண்ணையே தன்னுடைய தத்ரூபான உருவில் வடித்து காட்டிய குருவிற்கு 2 மாகரல்கள் தேவைப்பட்டதாங்க. முதல் மாகரல்ல தன்னுடைய நாதிக்கமலமான தன்னுடைய சீடரையே தன்னுடைய ஆதிக்கமலமா காட்டணும்னு ஆசைப்பட்டாராங்க. அதற்காக அவர் முயன்று 3000 வருடங்கள் ஆச்சாங்க. சுமார் 16 ஆண்டுகள் கடும் வேள்வி இருந்து வேள்விக்கு 2 பட்சங்களை கொடுத்த பிறகு ஒரே ஒரு நாள் உன்னுடைய உப்பு சத்தியாகிரகத்திற்கு முழு ஆபரணம் சூட்டிப்பார், உன்னுடைய வேள்வியின் முழு ஆதியாய் நானே இருந்து உன்னை வழிநடத்துகிறேன்னு சொல்லி 2 பட்சணைகளை கொடுத்தாராங்க. இந்த இடம் ஜலபுஷ்பன் கூட சொல்லுவாங்கங்க. அதாவது குருவுடைய பெயரு ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் தத்துவத்தின் உச்சகட்டத்தை காட்டுற ஒரே ஒரு ஆலயமா இந்த உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற ஆலயம் கூட சொல்லலாங்க. சுமார் 60,000 சீடர்களை உரு கொடுத்த ஆலயம் கூட சொல்லலாங்க. வேர்க்கடலைகளை உரிக்கணும்னா அம்பிகையாருக்கு மட்டும் சுமார் 13,000 சீடர்களை உரு கொடுத்தா மட்டும்தான் இந்த சீடர்களுக்கான தகுதியும் குருவிற்கான முழு ஆபரணத்தையும் சூட்டிக் கொள்ள முடியும்னு சொல்லி குருவே தன்னுடைய தத்ரூபமான உருவத்தை 2 மண்டலங்களாக்கி உரு கொடுத்தாராங்க. ஒரு உருவத்துல தன்னுடைய பெயரையும் மறு உருவத்துல தன்னுடைய ஆதி ரூபத்தையும் காட்டணும்னு ஆசைப்பட்டாராங்க. நீர் தத்துவத்தின் 3ஆம் மறைய இங்க அழகா குறிப்பிட்டிருக்காங்க. ஆதி ரூபதியான நாயகிக்கு எந்த ஒரு வகுறுகடலை எடுத்தாலும் வெற்றிவேல் வீரவேலுங்கிறதுல முதன்மை கருத்தா இருந்து இவர்களே இதை வழிநடத்தி காட்டியிருக்காங்க. இந்த முறை உங்களுடைய ஆட்சியின் கீழ் யாரெல்லாம் முழுமைப்படுத்தணும் நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஆளுமை திறனுக்காக இந்த இடத்துக்கு நீங்க பயணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சுமார் 3000 ஆண்டுகள் கூட ஆகலாங்க. உங்களுடைய பிறவி கடனை இந்த இடத்துல நீங்க தீர்க்கணும்னு நினைச்சா கூட சரிங்க. உங்களுடைய வாழ்நாளே ஒரு முறை இந்த இடத்துல ஒரே ஒரு போகம் எனக்கு வேண்டும், யோக நிலையின் நிசப்தத்தின் உச்ச நிலையை நானும் அடைய வேண்டும்னு யாராச்சும் ஆசைப்பட்டீங்கன்னா கூட இந்த ஆலயத்துக்கு வரலாங்க. அம்மையோடைய பெயரை எப்படி அழைக்கணும்னு நினைச்சாரோ எப்படி உயர்த்தி காட்டணும்னு நினைச்சாரோ அதே போலதான் இந்த இடத்துல அவங்களுடைய பீடமும் சரி அவங்களுடைய கனம் பதித்த இடமும் சரிங்க உச்சத்துல காட்டப்பட்டிருக்குங்க. மூலமா இருக்கிறவங்க எப்படி இருக்கணுங்கிறத இந்த இடத்துல தத்ரூபமா வடிச்சு கொடுத்த குருநாதருக்கு தன்னுடைய இந்திரிய சக்தி எப்படி இருக்கணுங்கிறதுக்காக அவரே தன்னுடைய இந்திர குலத்தையும் உருவாக்கி வச்சிருக்காருங்க. 3வது பிறவி ஒன்று எடுக்கும் பொழுது மட்டும்தான் என் பிறவியின் கோணம் தெரிய வேண்டும், அதுவரை முப்பிறவியின் கோணம் மறைந்தே காணப்படும் சொல்லி முதல் பிறவியில தன்னுடைய ஆதி யோகத்தை மறைச்சே காட்டிட்டாராங்க. 2வது பிறவி எடுக்கும் பொழுதுதான் மூல மந்திரத்தையே சொல்லி தன்னுடைய முதல் பிறவியின் தத்ரூபத்தை எடுக்க ஆசைப்பட்டாராங்க. இப்படி ஒவ்வொரு பிறவியா எடுக்கும் பொருட்டு அவருடைய ஆதி ரூபத்திலிருந்து 2 வருகடலைகளை எடுத்து 3வது வருகடலையை முழுமையா முடிக்கும் பட்சத்துல அவருடைய பெயருக்கேற்ப ஒரே ஒரு நாயகியை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க. அப்படி உரு கொடுத்தவருக்கு 2 மண்டலங்கள் வேண்டுமாங்க. ஒரு மண்டலத்துல தன்னுடைய இடது பக்கமும் 2வது மண்டலத்துல தன்னுடைய நேர்முகமும் அமர்ந்திருக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க. எதிர் திசையில அமர்ந்திருக்கணும்னா அவர்களுக்கான என்ன பெயர் சூட்டணுங்கிறத அவர் மறைமுகமா கொடுத்த பொழுது ஒரே ஒரு தத்ரூப நிகழ்ச்சியில என் எதிரில் யார் என்னில் தின்பிடுகின்றார்களோ அவர்களுக்கு நான் உச்ச நிலையை காட்டுவேன், அவர்களுக்கான பெயரையும் அதில் சூட்டுவேன்னு சொல்லி 3000 மடங்கு தன்னுடைய உச்சஸ்தானத்தை கொடுத்து அழகுபடுத்தினாராங்க. இந்த அம்மையார இதுவரை யாருமே கண்டு கொள்ளாத பொழுது முதல் முறையாக எங்களுடைய படையெடுப்புல சுமார் 6 வருடங்களுக்கு முன்பு இதே படையெடுப்பில் அவர்களுடைய உச்சக்கோட்டத்தை இந்த உலக நியதிக்காக நாங்க வெளியிடுகின்றோம். எங்களுடைய பெயரும் இந்த ஊடகத்தில் இடம்பெறும் பொழுது எங்கள் குருநாதர் யார் என்பதும் இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரியும்னு சொல்லி முக்கியமான ஊடகங்கள்ல நாங்க ஒவ்வொரு வார்த்தையும் குறிப்பிட்டிருக்கோங்க. இன்றைய நாள்ல இதனுடைய அதிபதியாக எங்கள் குருநாதருக்கு மீண்டும் ஒரு செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக நாங்க திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற குரு ஜலகண்டேஸ்வரர், அதாவது ஜம்புகேஸ்வரர் கூட சொல்லலாங்க. இவருக்கும் இவருடைய பெயருக்கும் எந்த ஒரு மாற்றம் இல்லாதாலும் ஊருக்கு ஏற்ற பெயரை தான் சூட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க. குருவின் ஆணை எப்படி இருக்கணும், அவருடைய ஆணைப்படி எப்படி நடக்கணும்,
ஒரு ஆணையிட்டால் அவருடைய பெயருக்கு எதனை சூட்டி காட்டணுங்கிறதுக்கு தான் இந்த பெயரையே சூட்டி கூட கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாங்க. மீண்டும் மும்மூவ ராகங்கள்ல நாங்க குறிப்பிட்ட ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் இங்க ஆதி தத்ரூபவதியா இருக்கிற அம்மையார மீண்டும் நீங்க ஜல புஷ்கரணியில இறங்கி ஒரே ஒரு முறை எனக்காக இந்த பிரளய ஊற்றே எழுந்து வான்னு சொல்லி 3 முறை இந்த குளத்துல இறங்கி குளிச்சிங்கன்னா உங்களுடைய மும்மூல கடனையும் கழிச்சிடலான்னு கூட சொல்லலாங்க. ஏன் இந்த பிறவி கடனை ஈத்தோட முடிச்சுக்கணும், எனக்கு மறுபிறவி வேண்டான்னு சொன்னாலும் இந்த அம்மையாரிடம் வந்து ஒரே ஒரு நொடி பொழுது எனக்காக உயிரியல் தத்துவம் எதுவோ, இந்த உயிரியல் நோக்கம் எதுவோ, மானிட பிறப்பு எதுவோ அதை எனக்காக கொடுங்கன்னு சொல்லிட்டு இடது பக்கம் ஒரே ஒரு முறை ஒரு கால் தூக்கி நின்னா போடுங்க, உங்களுடைய அடுத்த பிறவிய அவங்களே கணிச்சு சொல்லிடுவாங்களாங்க. இந்த அம்மையாருக்கான பெயரின் விகுதியில மீண்டும் ஒரு அகா பிரளயம் ஒன்றை நாங்கள் ஏற்படுத்த ஆசைப்பட்டோம். எங்களுக்காக எங்கள் குருநாதர் கொடுத்த ஆதி பிரளயம் சரியாக 60 நாட்களுக்குள் மீண்டும் இவ்விடத்தில் ஒரு புது பிரளயத்தை உருவாக்கி நாங்களும் இங்கு வித்திட்டவர்களே என்பதை எங்கள் குருநாதருக்காக வெளியிட ஆசைப்படுகின்றோம். என்றும் முக்திக்கு முப்பேறு நிலைகளை அடைந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவர்களை போல் யாரும் இல்லை, எங்களை வழி கொடுத்தவர் யார் என்பதை எங்கள் குருநாதர் குரு தவசோதநாதரின் வாயிலாக இந்த ஆலயத்தின் மகா பிரளய நாயகி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் ஆழி பிரளயம் ஒன்று ஏற்படும் பொழுது இங்கிருந்து எங்கள் பெயரால் இங்கும் ஒரு பலிபீடம் அமைக்கப்படட்டும். இதுவரை எங்களை கோஷமிட்டு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் கோவர்தனராய் எங்கள் குருவே எங்களை வழிநடத்துவாராக. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.